பெத்த தாயே தன்னோட 5 மாத வயது குழந்தைய கொலை பண்ணுவாங்களா? இது ஒரு இமேஜினேஷன்லேயே கூட யாராலும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில கிருஷ்ணகிரியில நடந்திருக்கு. ஸோ இந்த கிரைம் சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்றத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி சேனல்ஸ். தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் ஒரு பெண், பாரதின்ற ஒரு பெண், பாரதி கண்ட புதுமை பெண்ணுன்னு சொல்லிட்டு பாரதியார் அப்போ சொல்லியிருந்தாரு. ஆனால் இவங்களோட பேரில் மட்டும்தான் பாரதின்னு இருக்குது. ஆனால் இவங்க பண்ண ஒரு செயல் யாராலுமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குன்னே சொல்லலாம். அவங்களோட காதலுக்காக தன்னுடைய 5 மாத வயது ஒரு குழந்தையவே கொலை பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு 25 வயசு இருக்குது. ஸோ இவங்களுக்கு எதிர் வீட்டில் இருக்க ஒரு சுமித்ரான்ற ஒரு பெண் கூட நட்பாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமே காதல் வந்ததாக சொல்லப்படுறாங்க. அண்ட் இவங்க 2 பேருக்குமே காதல் இவங்க ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே பழகிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஹஸ்பண்டும் இருக்காங்க. அவர் கூலி வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர் இருக்கும் பொழுதே இந்த பெண்மணி ஒரு இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே அவருக்கு தெரியாமல் இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஒரு 5 வயசு ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வயசுன்ற ஒரு குழந்தையுமே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 8 இயர்ஸ் கிட்ட வெயிட் பண்ணி இந்த ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. அந்த பெண்மணி, அதாவது பாரதின்ற அந்த ஒரு பெண்மணி இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாமா. அதனால் அவங்க ரொம்பவே வரமிருந்து இந்த குழந்தைய பெற்றிருக்காங்கன்னே சொல்லப்படுது. அண்ட் அந்த ஒரு குழந்தை பிறந்ததுக்காக அவங்க காணிக்கை எல்லாமே 1 லட்சம் அளவுக்கு சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பெண்மணி இவங்க கிட்ட இருக்கிற நகை, பணம் இது எல்லாமே அந்த எதிர் வீட்டில் இருக்கிற சுமித்ரான்ற ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் கேட்டிருக்காரு என்ன நடந்துச்சு, ஸோ ஏன் வீட்டில் இருக்க பணம்லாம் எங்கன்னு கேட்கும்போது அது என்னோட காசு தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை மறைச்சி சமாளிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களுமே இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரிலாம் சொல்லும் பொழுது ஸோ வீட்லையுமே இந்த மாதிரியான விஷயங்களால் ஃபேமிலிக்குள்ளே சண்டை வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அந்த பாரதின்ற அந்த பெண் அவங்க வீட்டை விட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கும் போயிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சொசைட்டியில் எப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே பரவாயில்ல, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்கிறதுனாலே பல விஷயங்கள் இந்த இடத்துல ப்ராப்ளம் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல, செட் ஆகலைன்னா அது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பி வைக்கிறதுனால அந்த இடத்துல போயிட்டு அது வேறு மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே க்ரியேட் பண்ணுதுன்னே சொல்லலாம். அண்ட் இவங்க அகைன் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களும் சுமித்ராவும் பார்த்திங்கன்னா ரீல்ஸு, ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான ஒரு கப்பிள்ஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரோட டிபியில் பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபோட்டோஸ்லாம் மாற்றி வச்சுருப்பாங்க. இந்த 5 மாத குழந்தை பிறந்ததுல இருந்து இந்த பாரதின்றவங்க சுமித்ரா கூட க்ளோஸாகவே இல்லைன்றதுனால சுமித்ராவுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சுமித்ராவுக்கு பொசசிவ்னஸ் வந்ததுனால சுமித்ரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, உனக்கு என் மேலே காதலே இல்லை, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே அவங்க பேசியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்துலேயும் இவங்க பேசிட்டுலாம் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த பாரதின்ற ஒரு பேரை வைத்த இந்த ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுடைய காதல் தான் உலகத்திலேயே சிறந்த காதல்ன்றதை நிரூபிக்கிற அளவுக்கு இவங்க பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்க கிட்ட போய் ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு இடையூறாக இருந்திருக்க அந்த குழந்தையே பால் குடிக்கும் பொழுது பால் கொடுத்துருக்காங்க. ஸோ பால் குடிச்சிட்டு இருக்கும் பொழுது அவங்களோட மூச்சை நிறுத்தி அந்த குட்டி குழந்தை, அந்த பையனை 5 மாத வயது குழந்தை தான், அந்த ஒரு குழந்தைய கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணிவிட்டு அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து அந்த சுமித்ரான்ற ஒரு பெண்ணுக்குமே அதை அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் ஒரு தாயின்றவங்க பண்ணுவாங்களா? எல்லாருக்குமே வெளியே இருக்கிறவங்கள தான் நம்ப முடியாது. வீட்டில் ஒரு அம்மா அப்பா இவங்க தான் ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க, அவங்கள தான் நம்ம நம்பவே முடியும். ஆனால்
ஒரு தாயே வந்து இந்த மாதிரியான ஒரு செயல்கள்லாம் பண்ணும் பொழுது யாரை நம்புறது? அந்த தாய்க்கான அர்த்தமே முதல் என்னன்னு தெரியல. 5 மாத வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து என்ன தெரிய போகுது? இவங்களோட இந்த ஒரு புனிதமான காதல்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அது என்ன மாதிரியான காதல்னு. ஸோ இந்த ஒரு காதலுக்காக வந்து ஒரு குழந்தைய வந்து கொலை பண்ணுறது வந்து எந்த மாதிரியான ஒரு செயல்னே வந்து தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு குறை ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டுலாம் வந்து அவங்க போயிட்டு சொல்லியிருக்காங்க. அக்கம் பக்கம் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது 5 மாத வயது குழந்தைய வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது வந்து ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதனால் வந்து அவருமே என்ன பண்ணியிருக்காருன்னா, இல்லை நீங்கள் குழந்தையோட உடம்பை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்து அவர் வந்து அடக்கமும் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஒரு வழியிலேயே அந்த ஒரு பெயின்லேயே வந்து அவர் வந்து இருந்திருக்காரு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நார்மலாகவே வந்து இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஆஸ் ஒரு பேரண்ட்டாக வந்து ரொம்பவே மனசு வந்து கஷ்டமாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனி டைம் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டுக்குமே வந்து ஒரு டவுட் வந்திருக்கு. ஸோ அவரோட ஃபோன் எல்லாமே வந்து செக் பண்ணியிருக்காரு. செக் பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னா, இந்த சுமித்ரா கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு. அவங்களோட வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க. அண்ட் அந்த மெசேஜ் எல்லாமே படிக்கும் பொழுது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அக்கம் பக்கம் சொல்கிற மாதிரி தான் இவங்களுமே வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப்புமே வந்து இருந்திருக்கு. இவங்க சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அந்த குழந்தைய வந்து இடையூறாக இருக்குன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. இதெல்லாமே வந்து அவர் வந்து கேட்டுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்ததுன்றது வந்து ஒய்ஃபோட காதுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ அவங்களுமே வந்து ஹஸ்பண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, பார்த்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இந்த பாரதின்ற அந்த ஒரு தாய், அவங்கள தாயின்னு சொல்கிறதானே தெரியல, அவங்க வந்து அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து இது மாதிரி அக்கம் பக்கம் எல்லாமே வந்து இது யார் என்ன பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும், போலீஸில் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் வந்து இந்த பாரதி அவங்க காதுக்கு போகுது. அதுக்கப்புறம் அவங்களே கால் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க பேசுகிறதுமே வந்து ஒரு கேஷுவலாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அந்த வாய்ஸ் சாட்லேயுமே வந்து இந்த மாதிரி வந்து இவங்க தான் வந்து இந்த குழந்தைய வந்து கொலை பண்ணியிருக்காங்க, இதை நான் நேரில் வந்து சொல்கிறேன்ற மாதிரிலாம் ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க வாயாலே வந்து என்ன சொல்கிறாங்கன்றத ரெக்கார்ட் எல்லாமே வந்து பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ இவங்க தான் அவங்களுடைய குழந்தையை வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பண்ண சொன்னது அந்த காதலின்னு சொல்கிற அந்த சுமித்ரா அப்படின்னு இவங்க வந்து போட்டு தந்திருக்காங்க. இதுக்கு காரணமே சுமித்ரான்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு பெற்ற ஒரு குழந்தைய யார் என்ன சொன்னாலும் இவங்க பண்ணுவாங்களா? அவங்களுக்கு பொசசிவ்னஸ் வந்ததுனால இவங்க வந்து பண்ணுவாங்களா? இதெல்லாம் வந்து என்ன ஒரு செயலுன்னே வந்து சொல்கிற மாதிரியே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி 2 பேருமே வந்து அரெஸ்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவரோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது வந்து ரொம்பவே வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். இவங்க 2 பேருக்கும் தான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், அப்படி தான் இருக்கணும்னு தெரிஞ்சிருந்தா ஓப்பனாக அதை பேசிட்டு அதுலேருந்து வெளியே வந்திருக்கலாம். மேபி ஒரு டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்க போயிருக்கலாம். கொலை பண்ணுற அளவுக்கு இருக்கிற தைரியம் வந்து மற்ற ஒரு செயல்கள்லேருந்து அவங்க ஓப்பனாக பேசுகிற அளவுக்கு வந்து அதில் இல்லையான்றது வந்து ஒரு கொஷின் தான். ஒரு குழந்தைய வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது 8 வருஷம் வந்து இருந்து ஒரு ஆண் குழந்தை வேணும்ன்றலாம் வந்து யோசிச்சுலாம் வந்து அவங்க வெயிட் பண்ணி இருந்திருக்காங்கலாம் சொல்லப்படுது. போலீஸ் சைட்லையுமே யார் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் வந்து அது வந்து அந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்காது. அது மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு கொலைகள்லாம் பண்ணும் பொழுது தான் அவங்களுக்குமே வந்து அது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இவங்களுக்கு பிடிக்கலன்னா அட்லீஸ்ட் அவங்க அந்த இடத்த விட்டு அவங்க மூவ் ஆகியாவது போயிருக்கலாம். ஆனால் அந்த வீட்டிலே இருந்துட்டு அவங்க 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த ஒரு குழந்தையுமே வந்து இவங்க கொலை பண்ணிட்டு நாடகம் ஆடுறது எல்லாமே வந்து எப்படி வந்து பண்ண முடியுதுன்றது தெரியல. அண்ட் இதெல்லாம் வந்து இப்படியும் நடக்குமா இருக்குமான்னு தெரியாத அளவுக்கு வந்து இப்போ வந்து க்ரைம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. அண்ட் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியே வருது அண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதை மறைச்சி வச்சு பண்ணால் கண்டிப்பாக எப்போவோ ஒரு நாள் வந்து அது வெளியே தான் வந்து தெரிஞ்சிடும். ஸோ யாராக இருந்தாலுமே ஒரு அவேராக இருக்கிறது வந்து நல்லது.
பிடிக்கலன்னா அந்த இடத்த விட்டு வந்துடலாம், ஓப்பனாக சொல்லிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக போயிட்டு அந்த பர்சன்ஸையோ இல்லை அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்கள கொலை பண்ணிட்டு வாழணும்னு நினச்சா கடைசியில் தண்டனை வந்து யார் பண்ணாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து கிடைக்க போகுது. ஓப்பனாக பேசிட்டு போகிறது தான் எல்லாருக்குமே வந்து நல்லது. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இனிமேல் லைஃப்பில் யாருக்குமே வந்து நடக்கக்கூடாது. அண்ட் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பாக இருப்போன்றதை தாண்டி சொந்த ஃபேமிலியிலே வந்து இப்போ வந்து சேஃப்டியாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்றது வந்து யாருக்குமே தெரியறது கிடையாது. அண்ட் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து இது மாதிரி கொலைகள் எல்லாமே வந்து தீர்வாக இருக்காது. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.